எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த சர்வசக்தி வாய்ந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகாலையில் எழுந்தா கடன் பிரச்சனை இல்லாமல் வாழலாம்னு சொன்னால் நம்ப முடியுதா? பட் அப்சல்யூட்லி ட்ரூத். என்னங்கன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுனால ஹெல்த்துக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, வெல்த்துக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா நான் நேரத்தில் எந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறது என்னோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நிறைய பேர் எனக்கு எல்லாம் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்னு நிறைய கட்டிட்டு வருவாங்க. கடனோட மாடர்ன் நேம் தான் இஎம்ஐ, ஈட்டிங் மந்த்லி இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிக்கிறதுனால எவ்வளோ முக்கியம் இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எந்திரிக்க முடிஞ்சதானே பாஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அலாரமே வைக்காமல் நீங்கள் எத்தனை மணிக்கு லேட்டாக படுத்தாலும் தான்னு நீங்கள் நினைக்கிற டைமுக்கு எந்திரிக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் அலாரம் வைக்காமலே எந்திரிக்க முடியும். எப்படி எந்திரிக்க முடியுன்ற பவர்ஃபுல் ஐடியாவை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் எந்திரிக்கணுன்ற காரணத்தை சொல்கிறேன். அதுக்காக ஒரு சில புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். மெயினாக ஹெல்த் பெனிஃபிட் என்ன, வெல்த் பெனிஃபிட் என்ன, அந்த புக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மென்டார் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், காலையில் எழுந்து ஒரு 4-4:30 ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், சார் அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, நான் நைட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகிடும், நான் ரொம்ப பிஸின்னு சொன்னேன். அவர் திரும்பி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டார், அக்கௌண்ட்டில் எவ்வளோ கோடி பணம் வச்சிருக்கிறேன்னு. பணம் எல்லாம் பெருசாக இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய கோடி பணம் இருக்கணும், இல்லை அப்படின்னா உங்கள் டைமை யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொன்னார். தேவையில்லாத இடத்துல நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவர் அடுத்து சொன்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன யோசிக்க வச்சது. நீங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வைக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் இன்னும் ஒரு சில வகையான பீப்புள்ஸ் உங்க ஏஜ்லயே உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லாத இருக்கிற மக்கள் கூட லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாரிச்சுன்னு இருப்பாங்க. என்ன லக்குன்னு சொல்லுவீங்களா? சில சீக்ரெட் இருக்கு. மில்லியனர்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ். இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் தான் பார்க்க போறோம். பை த பை, மை நேம் இஸ் வெங்கடேசன், வெல்னஸ் கோச் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு காட்டும். உங்களுக்கும் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம் என்ற ஒரு மன நிறைவு கிடைக்கும். கெட்டது பண்றவங்களுக்கே நல்லது நடக்கும்போது நல்லதே பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் பெரிய நல்லதா பண்ணும். உங்க பிளஸிங் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. நீங்களும் பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா வருவீங்க. நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. $1,000,000 ஹாபிட்ஸ், அந்த பவர்ஃபுல் ஹாபிட்ஸ் என்னன்னு இந்த புத்தகத்துல பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஹாபிட்ஸ் காலையில் எந்திரிக்கிறது தான். அது என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா நீங்க கேட்கலாம். இக்கிகாய் புக்ல உலகத்துல ஜப்பான்ல இருக்கிற ஓகினா தீவு மக்கள் சர்வசாதாரணமா 100-120 வயசுக்கு மேலதான் வாழ்றாங்க. ஆக்டிவா, இளமையா, சுறுசுறுப்பா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற ஹாபிட்ஸ வச்சிருக்கிறாங்க. ராபின் சர்மாவின் தலைமை பண்பு பற்றிய மெய்யறிவு என்ற புத்தகத்தில் இருந்து. விடிய காலை 70 என்பது வரலாற்றில் மிகப்பெரிய தலைவர்களின் வாழ்க்கையில் இலையோடி கிடைக்கின்ற பொக்கிஷமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் நாளை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நாள் உங்களை கட்டுப்படுத்தும் என்பது வணிகம், கலைகள், இராணுவம், விஞ்ஞானிகள் போன்ற தொலைநோக்குடைய அனைத்து தலைவர்களுக்கும் தெரியும். படுக்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதில் வெற்றி பெற முடியும்? இவர் கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? படுக்கை போராட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் வேறு எந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும்? நம்மளுடைய முதல் வெற்றி எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறதுல முதல் வெற்றி ஆரம்பிக்குது. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது, தூக்கம் என்பது ஒரு போதைப் பொருள், அது உங்களை போதையில் ஆழ்த்திவிடும். காலம், புத்துணர்ச்சி, வாய்ப்பு அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். பெல் பிராங்க் என்பவர் நாம் கல்லறையில் இருக்கும் போது நமக்கு தேவைக்கு அதிகமான உறங்க நேரம் கிடைக்கும் என்று எழுதினார். நீங்கள் எப்படி நாளை ஆரம்பிக்கிறீர்களோ அப்படியே நாள் முழுவதும் உணர்வீர்கள். பலர் காலையில் சீக்கிரம் எழுவதில்லை, ஏனென்றால் அந்த நேரத்தை என்ன செய்வதென்று பலருக்கு தெரிவதில்லை. வாழ்க்கைக்கு சக்தி ஊட்டக்கூடிய, உத்வேகம் அளிக்கக்கூடிய உணர்வு பூர்வமான குறிக்கோள்கள் கிடையாது. காந்தி இரவில் சில மணி நேரங்கள் மட்டுமே தூங்கினார். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சால் பணக்காரர் ஆகலாம்னு பிரெயினை பத்தி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. த பிரெயின், டேவிட் ஹீல்மன். இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் நம்ம 4-4:30 மணிக்கு எந்திரிக்கும் போது நம்ம பிரெயின் 10.5 வேவ்ஸ் பர் செகண்ட்ஸில் இருக்கும்.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய பிரெயின் ஆல்பா ஸ்டேட்ஸ்ல இருக்கும். ஆல்பா ஸ்டேட்ஸ்ல பிரெயின் இருக்கும்போது ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம், கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல செய்யக்கூடிய ஒர்க் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். அந்த காலத்தில் நம்முடைய கல்வி முறைகள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து படிக்க வச்சாங்க. அதனால தான் குருகுல கல்வி முறை சிறந்து இருந்ததற்கு காரணம். அரசன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் ஆண்டி வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அதிகாலையில தான் படிக்கணும். கத்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான். நீங்க அதிகாலையில் எழும்போது உங்களுடைய செயல்திறன் அதிகமா இருக்கும். நீங்க காலையில 2 ஹவர் படிக்கிறதுக்கும் பகல்ல 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமமா இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில படிக்கிற குழந்தைகளா மட்டும்தான் இருக்கும். IAS IPS ஆகியிருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து படித்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அதோட ஆற்றலுக்கு அளவே கிடையாது. இதெல்லாம் தெரியும் சார், ஏன் எந்திரிக்க முடியல தெரியுமா? அதிகாலை எந்திரிக்க முடியாம போறதுக்கு ஒரு சில முக்கிய காரணங்களா சுருக்கமா சொல்றேன். ஒன்று ஹெவியா சாப்பிட்றது, 2வது லேட்டா சாப்பிட்றது, 3வது லேட்டா படுக்கிறது, 4வது மைண்ட் செட்டு தான் முக்கிய காரணம், 5வது ஃபோனு தேவையில்லாத நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறது, நைட்டு ஹெவியாக சாப்பிட்டு லேட்டாக படுக்கிறது, ஜீரணம் ஆகி முடிக்கிறதுக்கே நைட்டு 1லேருந்து 2-3 மணி ஆகிடும். அப்போ தான் பாடி ரெஸ்ட் எடுக்கவே போகும். எப்படி எந்திரிக்க முடியும்? ஹெல்த் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ள மெலட்டோன் என்ற ஸ்லீப்பிங் ஹார்மோன் சுரக்குது. இது தூக்கத்துக்கான ஹார்மோன் மட்டும் கிடையாது, கேன்சர், ஹார்ட் அட்டாக் போன்ற கொடிய நோய்களை தடுக்கும் பவர்ஃபுல்லான ஹார்மோன். இந்த மெலட்டோன் ஹார்மோன் நைட்டு 10 மணியிலிருந்து காலை 2 மணி வரைக்கும் தான் பீக்கில் இருக்கும். அதுதான் தூங்குறதுக்கான சரியான நேரம். அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் சுரக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 4-5 மணிக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் 4 மணிக்கு மேலே தூங்குற தூக்கம் சுத்தமாக வேஸ்ட்டு. நீங்கள் வேணா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லேட்டாக படுத்து 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு பாருங்கள், அன்னைக்கு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு 4 மணிக்கு படுத்து 9-10 மணி வரைக்கும் தூங்கி பாருங்கள், எவ்வளவு நேரம் தூங்கினாலும் டயர்டாக இருப்பீங்க. ஃபீல் பண்ணி இருக்கீங்களா இல்லையா? என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் எத்தனையோ சண்டேவை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது தெரியறதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய நாட்களை பல நாள் இந்த மாதிரி லேட்டாக படுத்து 9-10 மணி 12 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கிறேன். அப்போ என்னோட ஹெல்த்து கெடுத்துக்கிறது இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற மூளையும் கெடுத்து வச்சிருந்தேன். நம்மளுடைய பாடி ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல தான் ஒர்க் ஆகுது. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும், மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாமே சன்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த சூரியன் உதைக்கிறத பொறுத்து தான் நம்முடைய ரியாக்ஷனும் வாழ்க்கை முறையும் இருக்கு. எந்த பறவையாவது காலையில் 8-9 மணிக்கு தூங்கி பார்த்துருக்கீங்களா? அதிகாலையில் எழும் பறவை வெகு தூரம் செல்லும் எனும் சொல்லியிருக்காங்க. நம்ம மட்டும்தான் சூரியனோட சக்திகளை ஃபாலோ பண்ணாம மிட் நைட்ல வேலை செய்யறது, மிட் நைட்ல முழிச்சிட்டு இருக்கிறது, மிட் நைட்ல சாப்பிட்றது, மிட் நைட்ல மொபைல் பார்க்கறது, லேட்டா எந்திரிக்கிறது, பகல்ல தூங்குறதுன்னு பல வகையா நம்மளை கெடுத்து வச்சிருக்கிறோம். நம்முடைய ஹெல்த் மட்டும் ஸ்பாயில் பண்ணல, நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய பிரெயினையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது ஓசோனில் இருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான காற்று நல்ல அற்புதமான மூளை வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய காற்று. அதை சுவாசிக்கும் பொழுது மூளை நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதிகாலையில் எழும் பொழுது ஏற்படும் உற்சாகமும் ஆனந்தத்துக்கும் அளவே இல்லை. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை நேரத்தில் பண்ண வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். என்னங்க இப்ப நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்றீங்களா? குறைந்தது 4:30 அல்ல 5 மணியாவது எந்திரிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு நல்ல தூக்கத்தை இதன் மூலம் நம்மால் பெற முடியும். அதிகாலையில் 5 மணிக்கு எழும் பழக்கம் இருந்தால் உங்களுக்கு தானாகவே இரவு 9 மணிக்கு மேல் நல்ல தூக்கம் வரும். உங்களையும் அறியாமல் உங்கள் கையில் இருந்து போன் வீழும், ரிமோட் வீழும். உறக்கத்திற்கு நல்ல நீண்ட உறக்கமும் கிடைக்கிறது, ஆரோக்கியமான உடலும் கிடைக்கிறது. அதிகாலையில் எழுவதால் அந்த நாள் முழுவதுமாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்ய முடிகிறது. வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி நகர்ந்தவர்களாக நாம் இருப்போம். வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கின்ற வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் எழும் பழக்கமுடையவர்கள். நீங்களும் அதிகாலையில் எழுந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் இலக்கையும் விரைவில் அடைய இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் பணக்காரர்கள் காலையில் எழுந்து செய்யும் 7 பயிற்சிகளை பார்க்கலாம். நமது சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்களேன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys next video. Bye. Thank you.